ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மசாலா பூரி, பெங்களூர் ஸ்ட்ரீட் ஸ்டைல் மசாலா பூரி எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம என்ன தான் வெளியே வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற சுவையே வேற இல்லை. அதனால் இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் இங்கே இதுக்கு ஒரு கப் அளவுக்கு பட்டாணியை நைட்டே ஊற வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, மசாலாக்காக 2 தக்காளி, சின்ன தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா, ஒரு ஸ்டார் பூ, 2 மராட்டி மொக்கு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 6லேருந்து 7 லவங்கம், 1 இன்ச் அளவுக்கு பட்டை, கல்பாசி கொஞ்சமாக, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி, புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 12 பாதாமியை நான் நல்லா ஊற வச்சுருக்கேன். இதோட தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. நம்ம முதல்ல ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கரில் நம்ம ஊற வச்சுருக்க பட்டாணி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கூட அது கூடயே சேர்த்துட்டு, இந்த உருளைக்கிழங்கு பட்டாணிக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு 4 கல் உப்பு மட்டும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். போட்டுட்டு இந்த கிளாஸில் நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் பட்டாணி வேகிறதுக்காக. 2 கிளாஸ் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு பட்டாணியை நல்லா வேக வச்சுக்கலாம். இது இருக்கட்டும், வேகட்டும். இன்னொரு பக்கம் ஒரு பாண்டலி வச்சுட்டு பாண்டலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டார் பூ, கல்பாசி, மராட்டி மொக்கு, மிளகு, சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்து இது நல்லா வாசம் வர மாதிரி ஒரு 2 செகண்டுக்கு வறுத்துக்கலாம். இது இப்படி வதக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி போடுறதுனால ரொம்ப சுவையாக இருக்கும் மசாலா பூரி. இப்போது இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 10 பல் பூண்டு, நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா மணமாக மாறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கூட கொஞ்சம் வெந்து வரட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை கூட அது கூடயே சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இதை கூட ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா எல்லாம் நல்லா ஆறிருக்கு. மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் அந்த மசாலா எல்லாம். இது கூட நம்ம ஊற வச்சுருந்த பாதாம் தோலெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். இதை இப்போ கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ இது கூடயே கொஞ்சமாக நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணி சேர்த்துக்கலாம். இந்த பட்டாணி சேர்க்குறதுனால நல்லா சுவையாக இருக்கும். இதை சேர்த்துட்டு இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இதை ஸ்மாஷ் பண்ணி வச்சுடுங்க சைடில். இப்போ நம்ம ஒரு குக்கரில் மிச்சம் இருக்கிற எண்ணெயை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. இப்போ இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க சாட் மசாலா, சீரகத்தூள், தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு சும்மா சூடாகிற வரைக்கும் லைட்டாக அப்படி வறுத்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். மசாலா சேர்த்துட்டு கைவிடாத கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் மசாலா இருக்குது, அதனால் அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு இதில் போட்டுடலாம். இப்போது நான் பட்டாணி வேக வச்சுருந்த தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு இருக்குது. இதை கூட இது கூடயே சேர்த்துட்றேன். இப்போது இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நான் இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு 10 நிமிஷம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிருக்கு. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இது கூட நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க பட்டாணி, உருளைக்கிழங்கு இது ரெண்டுமே இது கூட சேர்த்துடலாம் நம்ம.
இதை சேர்த்துட்டு இது கொஞ்சம் கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இங்கே மசாலாக்காக ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு தக்காளி, கொஞ்சமாக ஓம்பொடி, சாட் மசாலா, கொத்தமல்லி, இது இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முதல்ல நம்ம இங்கே ஒரு பிளேட்டில் பூரியெல்லாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே ரெடி பூரி தான் எடுத்திருக்கேன். பூரியெல்லாம் போட்டுட்டு இந்த பூரியெல்லாம் நல்லா நசுக்கிடலாம். இப்போது அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா ஊற்றிக்கலாம். மசாலா ஊற்றிட்டு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக கேரட்டு, கொத்தமல்லி கொஞ்சமாக, சாட் மசாலா கொஞ்சமாக, இந்த ஓம்பொடி மிக்சர் கொஞ்சமாக இப்படி சேர்த்துட்டு சுட சுட சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மசாலா பூரி. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இதே மாதிரியே இருக்கட்டும். ரொம்ப நன்றி.